மித்ரா அவங்க அப்பாவ கை நீட்டி அடிச்சத நான் பார்த்தேன். எந்த பொண்ணாவது பெத்த அப்பாவ கை நீட்டி அடிப்பாங்களா பெரியயா? அப்படி அடிச்சா அந்த அப்பா தான் அடிய வாங்கிட்டு அமைதியா இருப்பாரா? ஆனா மித்ரா அடிக்க அடிக்க அந்த ஆள் அடிய வாங்கிக்கிட்டு அமைதியா தான் இருந்தாரு. எனக்கு என்னமோ மித்ரா உண்மையாலுமே அவர் பொண்ணுதானு சந்தேகமா இருக்கு பெரியயா. நீ சொல்றதையும் நான் பார்த்ததையும் வச்சு பார்க்கும்போது மித்ரா பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு பண்றட்டி. நீங்க என்ன வீடியோ பாத்தீங்க பெரியயா? அருணாச்சலத்துக்கிட்ட இருந்து மித்ரா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அருணும் ஷாமா அவர் குடிக்க வச்சு அவர் உளரும் போது வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவில் அவர் குடி போதையில் மித்ரான்ற பேரை மெர்லானின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மித்ராவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை அடுத்த நாள் அம்மா கிட்ட காட்டலான்னு பார்க்கும்போது அருண் ஃபோனில் இருந்த அந்த வீடியோ காணாமல் போயிடுச்சு. பெரியயா சொல்றத பார்த்தா அவருக்கும் நிறைய விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு போல இருக்கு. மித்ரா விஷயத்துல நிறைய குழப்பம் இருக்கு போல இருக்கு பெரியயா. குழப்பம் இல்லை பொண்டாட்டி, ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்கு. கல்யாணத்துக்குள்ள மித்ரா பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட அம்மா கிட்ட நிரூபிச்சு கல்யாணத்தை நிறுத்தணும். போன் மணி அடிக்குது பெரியயா, நல்ல சகுனம். கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும். சரி பொண்டாட்டி, ஆடிட்டர் கிட்ட இந்த ஃபோன் வருது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மெஹந்தியில் உன்னோட திறமையை காட்டு. அப்ப நான் கிளம்புறேன். சொல்லுங்க மூர்த்தி. மித்ராவோட கூட்டணியில் ஐஸ்வர்யா இருந்தா அது பார்வதி அன்னைக்கு தானே ப்ராப்ளம். மித்ரா கூட்டணியிலிருந்து ஐஸ்வர்யாவை எப்படி பிரிக்கிறது? என்ன பண்ணலாம்? அருண், ஐஷு எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம அப்படி எந்த கோட்டையை பிடிக்க யோசிச்சுக்கிட்டு இருக்க? எந்த கோட்டையும் பிடிக்க யோசனை பண்ணல ஐசு. நீ மித்ரா கூட வச்சிருக்கிற கூட்டணிய உடைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாதே. சரி சமாளிப்போம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இல்ல ஐஷு, உன்னை காணோம். அதான் ஹோட்டலுக்கு போயிருக்கியா இல்ல வெளியே போயிருக்கியா, வேற எங்காவது போயிருக்கியா, இவளுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? நான் வெளியில எல்லாம் எங்கேயும் போல, மித்ரா ரூம்ல தான் இருந்தேன். அட அதான் எனக்கு தெரியுமே. நீ மித்ரா ரூம்ல மித்ராக்கு ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கேன். அப்படியே ஐஷு, நீயும் மித்ராவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? க்ளோஸ்னும் சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன் அருண், எதுக்கு கேக்குற? இல்ல ஐஷு, சாதாரணமா நீ யாருக்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் ஆக மாட்டீல. இப்ப மித்ரா ரூமுக்குள்ள இருந்து வரேன்னு சொன்னீல, அதான் நீயும் மித்ராவும் க்ளோஸ் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை அருண். மித்ரா ஃபேஷியல் பண்ணணும், உனக்கு தெரிஞ்ச பியூட்டிஷியன் இருந்தா சொல்லுன்னு கேட்டா. நானே ஃபேஷியல் பண்ணுவேன்ல, அப்புறம் எதுக்கு பியூட்டிஷியன்? நானே மித்ராக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டு வந்தேன். என்ன இஷ்யூ இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நான் பண்ணா என்ன? மித்ரா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நானும் அவளும் இங்க ஒன்னா தானே இருக்க போறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐஷு, எனக்கு என்னமோ மித்ரா உன்ன மாதிரி பிராட் மைண்டடா இருப்பான்னு எனக்கு தோணுது ஐஷு. என்ன சொல்ற அருண்? நீ ஃப்ரெண்ட்லியா தான் மித்ராக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுருக்க, ஆனா அவ அப்படி உன்னை பார்க்கலையே. எனக்கு என்னமோ அவ உன்னை வேலைக்காரியா பாக்குறாளோன்னு தோணுது ஐஷு. அதனால தான் உங்ககிட்ட அவ வேலை வாங்கியிருக்கா. எனக்கு ஒன்னும் அப்படியெல்லாம் தோணல அருண். மித்ரா என்கிட்ட ஈகோ பார்க்காம ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறா. எல்லாருமே உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிற பாத்தியா? அதுதான் உன்னோட பெரிய வீக்னஸ். ஓ ஐஷு, வேலை செய்து. ஐஷு, மித்ராக்கு நீ ஃபேஷியல் பண்ண மாதிரி எங்க மித்ரா கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லி பார்ப்போம். அவன் உனக்காக செய்யறான்னு பார்க்கலாம். புஸ்வானம் பொங்குது. பண்ண மாட்டா ஐஷு, அவ பண்ணவே மாட்டா.
ஏன்னா இந்த குடும்பத்தோட மூத்த மருமக போறா அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு அவளுக்கு. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரி, எல்லாரும் சேவை செய்யற மாதிரி நமக்கும் பயப்படணும், நமக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவளுக்கு. எனக்கு என்னவோ அப்படி இருக்கும்னு தோணல அருண். ஐஷு, நான் சொல்ற மாதிரி மித்ரா கிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பாரு, அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். என்ன ஐஷு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏன் தான் என் ஐஷுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? யோசிக்கிறா யோசிக்கிறா. யோசி ஐசு யோசி. நம்ம பத்த வச்சது வெடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம். நமக்கு மெகந்தி வைக்க போற அந்த சமையல்காரி இன்னும் காணுமே. அந்த சமையல்காரி பெரிய கைக்காரி மித்ரா. அவ கரெக்டா அக்கா வரும்போது தான் வருவா. மெகந்தி ரெடியா இருக்கா? இருக்கு மித்ராக்கா. ரெடியா இருக்கு மித்ராக்கா, நான் தான் வச்சிருக்கேன். சரி சரி, பத்திரமா வச்சுக்கோ. நான் எப்ப தான்னு சொல்றேன்னா அப்பதான் தான் போடும், சரியா? என்னமா மித்ரா, சொல்ல ஐஷு. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அந்த சமையல்காரி கையால் நான் மெஹந்தி போட்டிருக்கேன். மறுபடியும் அவகிட்ட வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீயே நல்ல டிசைனாக எனக்கு போட்டு விடுறியா? உமா, ஐஸ்வர்யாக்கு நீ மெகந்தி போட்டு விட்டுரு. எனக்கு அந்த அளவுக்கு மெஹந்தி வைக்க தெரியாது மித்ராக்கா. வேணும்னா. ஏன் மித்ரா, எனக்கு நீ போட்டு விட மாட்டியா? நான் உனக்கு மெகந்தி வச்சு விடணுமா? என்னை யாருன்னு நினைச்ச ஐஸ்வர்யா? தி கிரேட் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகனா? என்ன போய் உனக்கு மருதாணி வச்சு விட சொல்ற? நானும் இந்த கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக தான் மித்ரா. அதை நீ மறந்துடாத. சபாஷ், பார்க்க நல்லா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. நீ 2வது மருமக ஐஸ்வர்யா. ஆனா நான் மூத்த மருமக, நம்பர் 1. நம்பர் 1. ஆதிக்கடவுர் குடும்பத்துல எப்பவுமே மூத்த மருமகளுக்கு தான் முதல் மரியாதை. ஆதிக்கடவுர் பரம்பரை நகைய ஆண்டி எனக்கு தான் போட்டு விட்டாங்க. உனக்கா போட்டு விட்டாங்க? ஆதிக்கடவுர் பரம்பரையில நான் தான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி. நான் தான் நம்பர் 1. அகிலாண்டேஸ்வரியா? நீ வனஜா ஆண்டி மாதிரி நம்பர் 2. அகிலாண்டேஸ்வரி ஆண்டி வனஜா ஆண்டிக்கு ஆர்டர் போடலாம், வேலை சொல்லலாம். ஆனா வனஜா ஆண்டி அகிலாண்டேஸ்வரி ஆண்டிக்கு வேலை சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. வீட்ல நடக்கிறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. நான் இந்த வீட்டு அகிலாண்டேஸ்வரினா நீ வனஜா, அத மறந்துடாத.
வேணும் ஐஷு, உனக்கு நல்லா வேணும். வா, நல்லா வேணும். ஐஷு, மித்ராங்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மித்ராக்கு நீ ஃபேஷியல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஐசு? நீ ஃப்ரெண்ட்லியா தான் மித்ராக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுருக்க, ஆனா அவ அப்படி உன்னை பார்க்கலையே. எனக்கு என்னமோ அவ உன்னை வேலைக்காரியா பார்க்கறாளோன்னு தோணுது ஐசு. அதனால தான் உங்ககிட்ட அவ வேலை வாங்கியிருக்கா. நான் அப்ப சொன்னது இப்போ உண்மையாயிருச்சுல்ல ஐசு? மித்ரா எப்பவுமே உன்னை வனஜா சித்தி மாதிரி டம்மியா தான் பாப்பா. இனியாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ஐசு. ஆ? அம்மா வந்துட்டாங்க. போலாம். ஓகே அது. ஐஷு, அம்மா வராங்க, வா. என்ன இன்னும் யாரும் மெஹந்தி வச்சுக்கலையா? ஆ, எல்லாம் ரெடிக்கா. நீங்க வரணுங்கிறதுக்காக தான் வெயிட்டிங். ஆரம்பிங்க, வச்சுக்குங்க. பார்வதி எங்க? வந்துட்டேமா. வணக்கம்மா. உமா, மெஹந்தி கொடு. பார்வதி, இந்தா, இது ரொம்ப ஸ்பெஷலான கோன். இதை நீ யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம். மருதாணி இலை, கொட்டைப்பாக்கு, காசி கட்டி புளியெல்லாம் சேர்த்து நானே அரைச்சு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது கைக்கு ரொம்ப நல்லது. இதுவே போதும். அந்த சமையல்காரி இந்த முகரக்கட்டைக்கு வச்ச பத்தியா ஆப்பு? நல்லா வைக்கட்டும் ஆண்டி. நீ ஆரம்பி பார்வதி. சரிம்மா. அம்மா, வாங்க போலாம். சரி வா. சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ண கோனை இவகிட்ட கொடுத்து இவள சிக்க வைக்கலான்னு பார்த்தா இவ உஷாரா மருதாணி எடுத்துட்டு வந்துட்டாளே. எப்படியாவது இவள சிக்க வைக்கணும். என்ன பண்றது? கையை காட்டுங்க. கையை காட்டு மித்ரா. அவ்வளோ லேஸ்ல கையை காட்டிடுவனா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம். காலுக்கு மருதாணி வை. சரி, அப்படியே செய்றேன்.
கையை காட்டுங்க. காட்டுறேன். நான் என்ன டிசைன் கேட்டாலும் அதை நீ போட்டு விடுவியா? இந்த கைக்குள்ள என்ன டிசைன் போட முடியுமோ அதை நான் கண்டிப்பா போடுவேன். ம். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே மித்ரா, பார்வதி ரொம்ப நல்ல மெஹந்தி வச்சு விடுவான்னு. பார்வதி சொன்ன மாதிரி உன் கைக்குள்ள என்ன டிசைன் பண்ண முடியுமோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லு, அவ கண்டிப்பா போட்டு விடுவா. சரிங்க ஆண்டி. என் மனசுக்குள்ள இருக்கிற என் ஆதியோட உருவத்தை என் உள்ளங்கையில வரைஞ்சு கொடு. என்ன பார்வதி முழிக்கிற? நீ மெகந்தி வைக்கிறதுலயும் விருப்பப்பட்ட டிசைனை வரைஞ்சு கொடுக்கறதுலயும் திறமசாலின்னு உன்னை பத்தி ஆண்டி பெருமையா சொன்னாங்களே. என்ன ஆதி உருவத்தை என் உள்ளங்கையில டிசைனா போட சொன்னா இப்படி முழிக்கிற? என்னால வரைய முடியல. என்னமோ பார்வதி மெகந்தி வைக்கிறதுல திறமசாலி, கேட்ட டிசைன் எல்லாம் போட்டு விடுவான்னு சொன்னீங்களே ஆண்டி. பாத்தீங்களா, அவளாலேயே முடியலன்னு எந்திரிச்சிட்டா. இதெல்லாம் ஒரு ஆர்ட் ஆண்டி. இதெல்லாம் இவளுக்கு வராது. இவெல்லாம் சமைக்கிறதுக்கு தான் லாக்கி. ஆண்டி உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. சரி சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. பார்வதி இரு. என்ன சொன்ன? என் அம்மா பார்வதியை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்களா? என் அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எந்த ஒரு விஷயத்துலையும் என் அம்மாவோட கணிப்பு எப்பவும் தப்பாகாதுன்னு நான் இப்போ உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என் உருவத்தை உன் கையில பார்வதியால வரைய முடியாதுன்னு தானே அது அம்மா தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ பார்வதி கண்ணை கட்டிக்கிட்டு என் உருவத்தை வரைஞ்சு காட்டுவான். பார்வதி கண்ணை கட்டிட்டு என் உருவத்தை வர, அம்மாவோட கணிப்பு தப்பாகாதுன்னு என் உருவத்தை வரைஞ்சு நிரூபிச்சு காட்டு. இவளா கண்ணை கட்டிட்டு உங்க உருவத்தை வரைய போறாளா? நிச்சயமா முடியாது. ஏன் பார்வதி அமைதியா இருக்க? கண்ணை கட்டிட்டு உன்னால வரைய முடியுமா முடியாதா?